வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பேசின விஷயங்கள கொஞ்சம் பேசிக்காக சொல்லியிருப்பேன். விளக்கி உள்ள டெப்த்தாக சொல்லியிருக்க மாட்டேன் சில விஷயங்கள. ஆனால் அது மேலோட்டமாக பேசிக்காக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அதை இன்னொரு வகையில் விளக்கி சொல்லலான்னு தான். அது மொத்தமாக என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மாயையில் இருக்கோம். நம்ம இங்கே ஒரு லெசன் கற்றுக்க வந்திருக்கோம். இந்த உடலுங்கிறது ஒரு ஒரு ரோபோட் மாதிரி. இதுக்கு உணர்வு இருக்கிறதுனால நம்ம அந்த அகங்காரத்தின் காரணமாக நம்மளால் எல்லாம் முடியும்னு நம்ம அந்த மாயை நம்மளை சிக்க வச்சுக்கிச்சு. ஸோ இதை இன்னொரு கண் கொண்டு பார்க்கும்போது நம்ம வேற ஒரு பரிணாமத்தில் இருப்போம். அந்த பரிணாமம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரியாதனால இது உண்மை நம்புகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் லைக் தட். என்னென்னா கேம் ஒரு கேம் இருக்கீங்க. ஒரு ஏதாவது இந்த ஃபோனில் இல்லை கேம் விளையாடுறீங்கன்னா அந்த கேமில் உள்ள கேரக்டர் தான் நம்ம. அப்போது அந்த கேம் யார் உருவாக்குனா, ரெண்டாவது என்னென்னா கேமை ஆப்ரேட் பண்ணுறது யார், கேமுக்கு இந்த மாதிரி இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணுறது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன கேமில் கதாபாத்திரம் பண்ண வந்திருக்கோம், அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம என்ன செயல்படுத்தணும், அதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணினோம்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே இன்பம் போய் துன்பம் போய் என்னென்னமோ நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு இதான் காரணம். அந்த வகையில் இது எப்படி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பிளாஸ்டிக்னு எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம். விதவிதமான பொருட்கள், டாய்ஸ்லேருந்து நம்ம சமையல் பண்ணுற குடம், அப்புறம் அந்த 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 பேஸ்கெட்டு, இந்த மாதிரி சம்திங் எல்லாமே பிளாஸ்டிக்கில் பண்ணுற பொருட்கள் அனைத்தும் ஒரு பொருட்கள் பண்ணுறாங்க. பல்வேறுபட்ட டிசைன், பல்வேறுபட்ட கலர்ஸ், பல்வேறுபட்ட பயன்பாடுகளுக்கு அது பயன்படுது. அது திக்காக இருக்குது, லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா அதோடய மூலப்பொருளை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் சேர்க்கும்போது பல்வேறுபட்ட அந்த குவாலிட்டியில் கிடைக்கிது. இது எல்லாம் பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறம் தூக்கி அதை நம்ம பழைய பொருட்கள் போடுற இடத்துல போடும்போது அது ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அகைன் நம்ம புது குடம், புது பொருட்கள், பேஸ்கெட், இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு கிடைக்கிது. இதே மாதிரி தான் நம்ம இந்த பூமியில் நம்ம வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இந்த பூமிக்கு வரும்போது நம்ம உள்ளே வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எப்படி நீங்கள் உடலற்று ஒரு குழந்தையாக வந்தீங்களோ அதே மாதிரி உடலற்று ஒரு பெரிய உடலாக, சின்ன உடலாக வந்தோம். போகும்போது பெரிய உடலாக போகிறோம். ஏதாவது கொண்டு வந்தோமா, ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா? இன்னும் சொல்லப்போனால் வரும்போதும் கொண்டு வரல, போகும்போதும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இங்கே துன்பப்படுறோம், நம்ம ஏன் இங்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயையில் சிக்கியிருக்கோம். மாயை சிக்கிக்கிறது மனத்தால். அது ஏன் இது இந்த டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இது ஏன் நம்ம இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்? காதலித்துப்பார், அப்போதான் அதோட துன்பம் தெரியும். சம்சாரம் அப்படிங்கிற கடலில் குதிச்சுப்பார், அப்போ தான் துன்பம் தெரியும். இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? இந்த அனுபவம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால், இந்த அனுபவத்தின் மூலம்தான் நம்மளோட இருப்பையும், நம்மளோட தன்மை, நம்மளோட எனர்ஜி, நம்ம யாருங்கிற தன்மையெல்லாம் நமக்கு விளங்கும். சரியா? எதுவுமற்ற தன்மை, எதுவுமே இல்லாதது, அதுவாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போது அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கும்போது அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் படியோ இல்லை குவாண்டம் சயின்ஸ் படியோ என்ன கேட்டிங்கன்னா, 2 பொருட்கள் இங்கே இருக்குது. அது நம்ம டியூவல்னு வச்சுக்கலாம், இங் யாங் தத்துவமாக வச்சுக்கலாம், ஆண் பெண்ணை வச்சுக்கலாம், இரவு பகலாக வச்சுக்கலாம். இதுவுமே 2ஆக தான் இருக்குது. ஒருமையிலேருந்து 2ஆக அந்த ரெண்டுமே ஆனால் மட்டும்தான் அது ஒப்பீடு பண்ண முடியும். அதுதான் நம்ம சைவம் வைணவம்னே வச்சோம். சைவம் மட்டும் இருந்திருக்கலாம், ஏன் வைணவம் வந்திருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போது இது எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு தன்மையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து சொல்ல முடியாத கருத்துக்கள் அது, அதுலேருந்து சொல்ல முடியாத கருத்துக்கள் அது. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். சிவனும்
ஹரியும் ஒன்று. அப்போது வந்து 2 வேறு வேறு கிடையாது. புரிஞ்சிக்க தன்மைக்கு இந்த மாதிரி 2 தன்மையும் பிரிக்கப்பட்டு அதை நம்ம உணர்ந்து போகும்போது ஒன்று தான் தெரிஞ்சிடும். அது ஏங்க பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி, நம்மளோட வசதிக்காண்டி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாயை அதுலேருந்து ஏற்றி நமக்கு சில ஞானங்களும் சில பக்குவங்களும் கொடுக்குது. அதனால இந்த செயல் நடக்குது. சரி, இதை வந்து புரியாமல் பேசிகிட்ருப்போம் நம்மளோட நோக்கத்தில். அப்போ நம்ம ஆனால் இங்கே இவ்வளோ புத்தகங்கள், இவ்வளோ நூல்கள், இவ்வளோ பேச்சுக்கள் எல்லாம் வந்தால் கூட ஏன் நம்மளால் அந்த நம்ம வந்து அந்த அந்த துன்பத்தையும் போக்க முடியல? நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை கூட கொஞ்சம் கூட அசைக்க முடியல. நீங்கள் இங்கே இருக்க வந்து தவ வலிமை வாய்ந்த ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து என் துன்பம்லாம் தீர்த்துடணும் அப்படின்னு சொன்னாலும், அவர் வந்து நான் உங்களை எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொன்னாலும் உங்கள் துன்பத்தை வந்து தற்காலிகமாக ஏதாவது பண்ண முடியுமே ஒழிய நிரந்தரமாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் அதை சரி பண்ணணும். துன்பம்னு சொல்லி அங்கே நிற்கும்போது அவருக்கு முதல்ல இது துன்பமாக அவர் பார்க்க மாட்டார். உங்களுக்கு துன்பமாக இருக்கிறத நீங்கள் அவர்கிட்ட போய் வந்து அப்படி காட்டுறீங்க. யார் மனத்தில் துன்பம் இருக்குன்னா சொல்கிறவங்க இந்த மனத்தை வந்து அவங்க வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அறிவால். நீங்கள் உணர்வால், கான்சியஸால், எனர்ஜியால், ஃப்ரீக்குவன்சியால், அதிர்வெண்ணால் நீங்கள் துன்பப்படுறீங்க. இதிலேருந்து நீங்கள் கழட்டி எடுக்காமல் அவங்களோட அறிவுரையினாலேயோ இந்த பேச்சினாலேயோ எதுவுமே மாற்றம் வராது. அப்போ இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது புரிய வச்சிடலாம்ல அப்படின்னு தான். ஃபார் எக்ஸாம்பிள் விவேகானந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800 சம்திங் இல்லை தான் 1800 காலத்தில் தான் இருந்தாங்க. ஜஸ்ட்டு எப்போது 200 வருஷம் முன்னாடி தானே, 200 வருஷம் 18ஆம் நூற்றாண்டு தானே. இந்த காலத்தில் மனிதர் வந்து என்னென்னா இந்த சயின்ஸையும் இந்த விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைச்சி இந்த டைமில் வரணும்னு எப்படி சொல்லியிருந்தார்? புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த டெக்னாலஜிக்கல் இது கிடச்சிருக்கு? கிட்டத்தட்ட 10,000 20,000 பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சிவிலைசேஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் சில சிற்பங்கள், கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. அவங்க வந்து வீடியோ கால் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து வைஃபை பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து ராக்கெட் பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து புஷ்பக விமானம் பயன்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் வந்து கல்வெட்டு இருக்குது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் அமைப்பை அந்த கல்லிலே வந்து அந்த நரம்புகள் தெரிகிற மாதிரி செதுக்கப்பட்டது. அந்த கல் வந்து ஒரு செயின். இப்போ நம்ம வந்து இந்த மிஷின், இந்த டெக்னாலஜி வச்சுருக்கோம், இங்கே இருக்குன்றோம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்கிறதுக்கு அந்த ப்ரூஃப் தான் அதுதான் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த டைமில் இப்போ இந்த காலத்தில் யாராவது இப்போ இந்த இதில் இப்போ எத்தனையோ சித்தர்கள் சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏதாவது பாடல்கள் எழுதி வச்சு இந்த மாதிரி வந்து சூட்சும உடல் இப்படி இருக்குது, அப்புறம் வந்து இங்கே இத்தனை வாசல் இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? நான் சொல்கிறது வந்து வள்ளலாருக்கு 150 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு காலகட்டத்தை தாண்டி இப்போ யாராவது இந்த கடைசி ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஸ்டாப் ஆகி இங்கே இருக்கலாம் வந்து என்னென்னா அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பூமியோட சுழற்சியின் காரணமாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் மழை 6 மாதம் வெயில்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 மாதம் மழை 6 மாதம் வெயில் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் இருக்கும்போது நம்ம இப்போ இந்த ரைட் நவ் காலகட்டம் வந்து என்னென்னா மழை காலம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வெயில் காலத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வெயில் காலத்தில் உள்ள டெக்னாலஜி, அறிவு, அந்த தொழில்நுட்பம், அந்த சுழற்சிக்குரிய அறிவியல், அந்த சூத்திரம் அதெல்லாம் வந்து மழை காலத்துக்கு பயன்படுமா அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. அந்த சூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே வருது தப்பாக இருக்குது, இதென்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இல்லை அதை வச்சு இந்த மக்களை பயமுறுத்தி ஒரு அறிவு தன்மையை மலக்கி இவங்களை வந்து மூளை செலவை பண்ணி இவங்களை வந்து பயன்படுத்தி அந்த அறிவை கொஞ்சம் வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து இவங்களை வந்து அடிமைப்படுத்துறதுனால என்ன மாதிரி ஒரு தன்மை நடக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த சுழற்சி இது மாதிரி அழிவு இந்த மாதிரி இருக்குங்கிறது ஏன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியுது, கொஞ்சம் பேருக்கு ஏன் தெரில? அந்த பாமர மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த தியானம்னா என்ன, அது வந்து மேல்தட்டு மக்களுக்கு,
சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அரசர்கள்லாம் வந்து என்னென்னா, இந்த ராணி தேனீயோட அந்த தேனை வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதே மாரி இந்த பாசுமதி ரைஸ் மாரி, அப்புறம் வந்து நம்மகிட்ட இருந்த பல்வேறுபட்ட பாரம்பரிய அரிசிகள்லாம் இந்த மாப்பிளை சம்பா, அப்புறம் வந்து இன்னும் 16 வகையான இன்னும் நெறைய இருக்குது. பேர்லாம் சரியா தெரியல. அப்போ வந்து என்னன்னா, இந்த மாரி பல்வேறுபட்ட அரிசிகள்லாம் இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து இந்த அரிசிகள்லாம் இப்படி இல்ல, போயிருச்சுன்னு சொல்றோம்ல. இப்போ நீங்க கடையில போறீங்க. ஒரு ரைஸ் வாங்குறீங்க. நீங்க எப்படி மாறிட்டீங்க அப்படின்னா, அந்த காலத்தில அந்த பேர்லாம் ஞாபகம் இல்ல. இன்னும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது நான் வந்து அந்த திரும் திருமு திருமலை முருகன் பல்லு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 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 பல்லு அப்படி அந்த இதில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 150 வகையான அரிசி வகைகள், பல்வேறுபட்ட மீன் வகைகள், பல்வேறு 150, 200 வகையான மாடுகள் நம்மக்கிட்ட இருந்தது. இந்த மாரி வந்து அந்த அந்த பல்லு அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கியம், தமிழ் இலக்கியம். பள்ளமான பகுதியில் விவசாயம் செய்த மண் ம அ ம மக்களை பற்றிய ஒரு ஒரு செய்யுள் தான் அது. அதில வந்து அந்த அந்த இடத்துல என்ன விளைவிச்சாங்கன்னா, அவங்க நெல் பயிரிட்டாங்க. அந்த நெல் பயிரிட்டதுனால, அந்த அவங்க வந்து அந்த நெறைய நெல் வகைகள அந்த 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 இதில வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து என்னன்னா, இந்த இந்த இதனால அப்போ வந்து அந்த பேர் இருந்தது நெறையா. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்? சக்கரவர்த்தி பிராண்டு, ட்ரிபிள் எஸ் பிராண்டு, ட்ரிபிள் கே பிராண்டு, அப்புறம் வந்து இன்னும் நானா சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சங்கரு, அப்புறம் வந்து எந்த பிராண்டட் வந்து எந்த இது வந்து அரிசியை வாங்கி இவங்க யார் விற்கிறாங்களோ அவங்களோட பிராண்டில் அரிசியை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ மயில் மார்க் எடுத்துக்கோங்க, ரோஜா எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு அரிசி கொடுக்குறாங்க அவங்ககிட்ட. இப்போ ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் அவங்க அரிசியை நேம் எடுத்து, அந்த அரிசிக்கு என்ன நேம் சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்ன பேரை தான் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு உண்மையான பேர் வந்து மாப்பிள்ளை சம்பா மாதிரி, யானை குறிஞ்சா மாதிரி, இல்லை அவங்க வச்ச அந்த அரிசியோட தன்மைக்கு, அந்த அரிசியோட பலனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரிசி எவ்வளோ நாள் இருக்கும், அது எதுக்கெல்லாம் பயன்படுங்கிறத வச்சு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தேவையான மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டா ஒரு 50 வகை கொண்டு வந்துருவோமா? தெரியல. இருந்தாலும் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் மாறிச்சுன்னு சொல்ல வரேன். நாம் உடனே அதை வந்து மறந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மகாவதர் பாபாஜி 2000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து புத்தர் வந்து அது வரைக்கும் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ 2500 ஆண்டுகள். அப்புறம் திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, எழுதினாங்க. 3000 பாடல்கள்னு சொல்கிறோம். இது எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ 2012ஓட ஸ்டாப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம வந்து இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. 12 மணிக்கு சாத்துறாங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வெளியே வருவாங்க. உள்ளே போகிறதுக்கு தடை செஞ்சுருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய, புதுசாக உயிர்கள் உருவாகாது. அப்போ இந்த குழந்தை பிறக்கலையானா அதெல்லாம் பதர்கள். இல்லைன்னா அந்த மனித தன்மை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பரிணாமத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு யூகம் தான், சரியா தப்பான்னு தெரியல. இப்படியும் இருக்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அப்படி என்னது, ஒரு சின்ன குழந்த ஒரு ஒரு அப்பா அம்மா வந்து அம்மா மடியில் வச்சுருக்காங்க. அம்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் இல்லை, இது உண்மையே. இது ஒரு பார்க்கில் நடந்துச்சு. அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அந்த அவங்க வந்திருக்காங்க வெளியில். நான் ஜஸ்ட் அவங்கள பார்த்து வெளியே பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் பேசுகிறத அந்த குழந்தை கத்துது. "ஏய், என்ன விட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க?" அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ அவ்வளோ முறைப்பு. அப்படி இருக்குது அந்த குழந்தை. இத்தனைக்கும் அந்த குழந்தை ஒரு எத்தனை மாதம், 5 மாதம் 10 மாதமா தெரில, ஏதோ ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அந்த அந்த குழந்தைக்கு அப்படி இருக்குது. முந்தியெல்லாம் எதுக்காண்டி இதை சொல்கிறேன், நான் என் பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்டோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், 2nd, 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ளே இந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தபோது ஸ்கூல்லேருந்து நடந்து வந்து ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்துகிட்ருக்கோம். அப்போ வர்ற வழியில் யாராவது பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நின்று பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவ கைப்பிடிச்சு இழுத்தேன். நேராக அவங்ககிட்ட போய் எங்கள் அம்மா கிட்ட பேசாதீங்க, நாங்கள் போகிறோம், நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாள்.
நான் சொல்லுவேன், இந்த பேசிகிட்டு இருக்காங்களா ஆண்டி, இவங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னால் நேராக என் பொண்ணு என்ன செய்வா, நேராக அவங்ககிட்ட போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நீங்கள் பேசாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். 2000ல் பிறந்த 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போது என்னோடய பொண்ணுலாம் பார்த்திங்கன்னா அவள் அந்த டைம்லேயே அப்படி இருந்தாள். இப்போ பிறக்கிற இந்த 2026ல் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் கேட்கவா வேணுங்கிறக்காண்டி சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் குழந்தையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த கோவில் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இங்கேருந்து போகிறவங்க மட்டும் தான் இருக்கும், உள்ளே என்ட்ரி ஆகாது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா பிறப்பை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி இந்த தன்மை இருக்கும். அப்போ இப்போது இந்த எது நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த 2000 ஆண்டுகள் அந்த இவர் மகாவதார் பாபாஜி இருக்காருன்னா, சுமேரிய நாகரிகம் இருக்குது. சுமேரியர்கள் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியில் நடுவில் சுமேரிய நாகரிகம்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. இப்போ ஈரானில் இருக்குல்ல, அந்த ஈராக் அந்த பகுதியில் உள்ள பகுதியில் தான் அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்துச்சு. இந்த எகிப்து அந்த கிரேக்கம் மாதிரி. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம ஏலியன்ஸுன்னு சொல்கிறதா, ஏலியன்ஸை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்கிறதா, முன்னோர்கள்னு சொல்கிறதா, அதெல்லாம் தெரில. இது வந்து அண்டத்தின் நாயகர்கள், நம்ம முதன்மையானவர்கள். சரி, அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா, அங்கே உள்ள கடவுள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, 1, 2, 3, 4லேருந்து 59க்கு அப்புறம் 60 அப்படின்னு வந்தோடனே அவங்க அடுத்து 100க்கு போயிடுவாங்க. நம்ம 51க்கு அப்புறம் 60 தானே, 60லேருந்து 61, 62 தானே நம்ம சொல்கிறோம், நம்ம நம்பர் கவுண்ட் பண்ணுறோம். அவங்க வந்து 100ன்னு கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போனால் 200ன்னு அப்படியே 1000 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ 01 வச்சுருக்க மாதிரி அவங்க இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு ஒரு பேட்டர்ன் கூட வச்சுருந்தாங்க. எதுக்கு இதை வந்து நம்ம வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னென்னா, இப்போ 100 ஆண்டுகள் இங்கே இருந்தார் அப்படிங்கிறது வந்து அவங்க 59க்கு அடுத்து 60ன்னு இல்லாமல் அடுத்து 100 போட்டோன்னே 59 வயசு ஆகி அவர் வந்து 60 வயசு நம்ம சொல்கிறத அவங்க 100ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் நம்ம சொல்கிறதுலேருந்து இருக்குது. அப்போ இது மாதிரி வந்து காலம் அதுக்கடுத்து இதாவது பரவாயில்ல, 40லேருந்து அடுத்து 100, 1000, 500 அப்படின்னு போகும்போது இந்த கணக்கு வந்து இப்படி ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். மேபி அப்படி இருக்கலாம்ல, அதனால கூட நமக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்ததாக இருக்கான்ல. இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தியானம் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அது 3 மணி நேரம் இருக்கும். இல்லை 10 நிமிஷம் உட்காந்து தியானம் கண்ணை மூடி இப்போ தான் உட்காந்து கண்ண மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிருக்கும். இந்த டைம் லிமிட் வந்து இங்கே இருக்கா, நம்ம இன்னும் உடல் தாண்டி போகும்போது நம்ம அந்த டைம் லிமிட்டை தாண்டிடுறோம். அப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, அந்த டைம் லிமிட்டில் இல்லாமல் ஒரு மனிதர்கள் இருந்ததுனால இங்கே வந்து இருந்திருக்கலாம். இந்த சுழற்சியின் காரணமாக இந்த காலத்தில் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பூமியில் சூரியன் வந்து 26 கோடி கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கேலக்ஸி சுற்றுது, இந்த பால்வெளி மண்டலத்தை சுற்றுது. சூரியனை வந்து இத்தனை பல 1000 கோடி இதில் வந்து ஸ்பீடில் வந்து தன்னைத்தானே சுற்றிக்குது. சூரியனை பாருங்களேன், அப்படியே தகன்னு இருக்கும். நீங்கள் காலையில் பாருங்கள், அப்படி எழும்பி வரும்போது ஒரு இதாக இருக்கும். நான் கூட நினச்சிருக்கேன், அந்த சூரியன் வந்து அதாவது இந்த சூரியன் உதயமாகும்போது நம்ம நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வந்து அது மெதுவாக சுற்றுதா, அது ஏன் நம்மளால் பார்க்க முடியுது? அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த சுழற்சியில் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது அந்த சுழற்சி அந்த ஸ்பீட் தெரியல. அப்படி நம்மளை நோக்கி வரதுன்னா அந்த ஸ்பீட் ரொம்ப தெரியுதா, அப்போ நம்மளால் அந்த கண்ணில் பார்க்க முடியல. அப்போ இந்த சுழற்சி நமக்கு தெரிகிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்வையில் இப்படி இருக்க மாதிரி மேலேருந்து அந்த சூரியனோட நம்ம அந்த வளிமண்டலத்தோட விடுபடு திசையிலேருந்து பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி சூரியன் உதயமாகுது, மறையுதுல. பூமியிலேருந்து பார்க்கும்போது இது யார் சொன்னாங்கன்னா, அவங்க விண்வெளி வீரர் நம்ம கல்பனா, அதான் வருது, பேர் வேறு வர மாட்டேங்குது. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 13 வாட்டி சூரியன் வந்து உதயமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு கல்பனா, அதுக்கடுத்து வர மாட்டேங்குதே. அப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ தான் அவங்களோட நேம் வருது.
சரி, அப்போது இந்த இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த சூரியனிலிருந்து உள்வெப்பம் வந்து வந்து அது பூமி அடைகிறதுக்கு தான் 8 நிமிஷம் 8 நிமிடமும் 20 செகண்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியன் உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வந்து அந்த வெளிப்புறத்தில் இப்போ எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வாசலுக்கு வருவீங்கள்ல, அதே மாதிரி வாசல்லேருந்து வெளியில் வர்றீங்க, வெளியில் ஒளி வெப்பம் உமிழப்படுதில்ல, அந்த உள்பக்க வாசல்லேருந்து அதே மாதிரி சூரியன் உள்பகுதியிலேருந்து அந்த வெளிப்புறத்துக்கு வர்றதுக்கு வந்த வெப்பந்தான் இப்போ நமக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? அது வந்து எப்போ அந்த டைமில் வந்தது என்னென்னா பனிக்காலம். அதாவது நம்ம சொன்னோம்ல, பல்வேறு காலங்கள் இருந்துச்சுல, கற்காலம், புதிய காலம், பனிக்காலம் இல்லை, அந்த டைமில் வந்த வெப்பம் தான் பூமிக்கு இவ்வளோ காலம் கழிச்சு வருது. அந்த வெளிப்பட்ட வெப்பம் வந்து இப்போ வந்து 8 நிமிஷம் 20 செகண்டில் வந்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு கிடச்சிருது அந்த ஓசோன் வழி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ இது இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 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 மேப்பு நம்ம உலக உருண்டை போடுறோம்ல, அந்த உலக உருண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, சரி உலக உருண்டையாக தானே இருக்குது, பூமியை வந்து அப்படி மேப் பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய அந்த யார் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அப்புறம் வந்து இந்த சின்ன அந்த பெரிய பெரிய குட்டி அந்த நாடுகள்லாம் பெருசாக இருக்கும் மேப்பில். இதே நம்ம இந்தியா வந்து உலகத்தின் 7வது பெரிய நாடு. இது வந்து இத்தினூண்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ சோவியத் ரஷ்யா அந்த மாதிரி ஆசியா பகுதியில் உள்ளதெல்லாம் குட்டியாக இருக்கும். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரவுண்டை ஃப்ளாட் பண்ணும்போது, இல்லை ஃப்ளாட்டான நம்ம பூமி தட்டம் தானே சொல்கிறோம், இந்த பூமி தட்டையானதை ரவுண்டு பண்ணும்போது அப்படி ஃபோல்டு பண்ணும்போது அந்த அப்படி மேலே சுற்றி, அதாவது அந்த துருவப்பகுதிகள் வந்து 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 என்ன ஆயிரும், குறைஞ்சி நடுவில் விரிஞ்சிடும். அப்போ பூமி திரகதி உள்ள பகுதியில் உள்ள நாடுகள்லாம் பெருசாக தெரியும். அப்போ நடுவில் பாருங்களேன், அப்போ கிரீன்லாந்து இருக்கிறதுல இத்தினூண்டு, ஆனால் மேப்பில் பெருசாக இருக்கும். நாம் வந்து இந்தியா இருக்கிறது பெரிய 7வது பெரிய நாடு, ஆனால் நம்ம வந்து குட்டி நாடு மாதிரி தெரியும். அப்போ அந்த மேப்பு பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஓ அது வந்து பெரிய நாடு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் நாளத்தில் இத்தினூண்டு இருக்க நாடாடா வந்து வல்லரசாச்சு நாடாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மேப் வந்து அப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் டிசைன் பண்ணாலும் இப்போ தெரியும்ல எந்த நாடுகள் எந்த மாதிரி பெருசு இருக்குன்னு, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மேப் கொடுத்துருக்கலான்னா, இது எதுக்கு நம்ம பழகிட்டோம். இப்போ பழகுனா எது உண்மை எது பொய், இந்த சிலபஸ்லாம் மாறுனுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி சிலபஸ் ஏன் மாற்றலை, புக்கெல்லாம் மாற்றிருக்குன்னா ஒரு பயம், இது என்னத்தை புதுசாக கற்றுக்கணும்னு பழைய மாதிரியே ஆங்கிலேயர்கள் தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு எஜுகேஷனை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்கு அவங்க எதுக்கு அப்படின்னா, எந்த கேள்வியும் கேட்காம அவங்க சொல்கிறத மட்டும் கேட்குறதுக்கு கொடுத்த கல்வியை நாம் இன்றைக்கி வந்து படிச்சுட்ருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அவன் கேள்வியே கேட்டக்கூடாது, சொல்கிறத மட்டும் செய்யு அப்படின்னு ஒரு பேட்டர்னை உருவாக்கி ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தது. அந்த கல்வி முறை மூலம் கொண்டு வந்த இதை இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து சுதந்திரமே கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம இப்போ அதையே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் சேர்ந்து இதெல்லாம் இன்றைக்கி நான் ஏன் பொதுவாக இது எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வந்து என்னென்னமோ அதிசயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஃபோனில் பார்க்குறதுனால இதெல்லாம் வந்து எவ்வளோ சாத்தியம்னு சொல்லணும்னு தோணுது. அதே மாதிரி உலகத்திலே ஏலியன்ஸ் வந்து கோவில் வந்து சேலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த சேலத்தில் கட்டும்போது அந்த கோவிலில் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த அனனாக்கி வந்திருக்காங்க, அனனாக்கி வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து இங்கே வராங்க. ஏலியன்ஸ் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 15 நாள் 20 நாளுக்கு ஒருக்க தான் அவங்க இங்கே தங்க முடியும். அவங்களால அவ்வளோதான் சுவாசிக்க முடியும். நம்ம எப்படி 12 நிமிஷம் 12 செகண்டு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ மூச்சு விட்றோம்ல, அதே மாதிரி அவங்க 15 நாள் தான் இருப்பாங்க. அவங்க ரத்தம் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது. அப்போ வந்து நான் வந்து சினிமாலாம் பார்க்கும்போதெல்லாம், அந்த சீரியல்லாம் பார்க்கும்போதெல்லாம், நிஜமாக தான் இப்படி சொல்கிறாங்களா, ஏலியன்ஸ்லேருந்து வந்தவங்க இப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்டால், அவங்க சொல்கிறது இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த கோவில் வந்து அந்த ஏலியன்ஸோட ஸ்ட்ரக்சரில் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து அகத்தியரோட சிலை பறக்கிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து அகத்தியர்லேருந்து 12 சித்தர்கள்லாம் ஈஸியாக வர்றதாகவும், அங்கே இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த அண்டர் கிரவுண்டில் அந்த இது வந்து அந்த கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, ஏன் அது வந்து மேலே கட்டலை, அது ஏன் கீழே கட்டலை அப்படின்னா, அது இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏலியன்ஸ்க்கு 18 லாங்குவேஜ் தெரியும், இன்க்ளூடிங் தமிழில் தான் அவங்க வந்து பூஜையே பண்ணுறாங்க. அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த சூழ்நிலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
இதே மாதிரி தான் அந்த சுமேரியர்களோட காலத்துலேயும் இந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட அந்த 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 டைமில் வந்த அந்த ஏலியன்ஸு அந்த அந்த அதை நமக்கு தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஏலியன்ஸ்னால் இப்போ நம்ம எனக்கு வருது, அவங்க தான் அந்த அந்த விவசாயம் பண்ணுறதுக்குரிய விதைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம கூட இப்போ ரீசெண்டாக தட்டப்பயிறு கொண்டு போய் நம்ம வந்து மேலே வந்து விண்வெளியில் நம்ம ஒரு செவ்வாயில் கொண்டு போய் விட்டோம். எங்கே விட்டோம் அப்படின்னு தெரில. அங்கே தான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்து நம்ம பயிர் செஞ்சோம். அப்போ வந்து என்னென்னா, ஏன் தட்டைப்பயிர் அங்கே போய் பயிர் செஞ்சாங்க அப்படின்றது, அங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணி பார்க்குறாங்களே. அதே மாதிரி அந்த விதைகள் கொண்டு வந்து அந்த விதைகள் மூலம்தான் இப்போ இருக்க மல்பரிஸ்லேருந்து அந்த பழங்கள்லேருந்து காய்கறியிலேருந்து இப்போ கேரட் எடுத்திங்கன்னா கன்று மாதிரி இருக்குது. ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிட்னி சைஸில் இந்த அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பப்பாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஓடு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அமைப்பு, இந்த டேஸ்ட்டு, இந்த சுவை, இதெல்லாம் யார் கொடுக்குறா? புரியுதா உங்களுக்கு? இந்த வண்ணத்தில் இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும், இந்த சுவையில் இருக்கணும். சில பொருட்கள் வந்து பல்ப்பாக இருக்குது, சில பொருட்கள் வந்து கொட்டமாக இருக்குது, சில பழங்கள் வந்து காயாக இருக்குது, சில இது வந்து விஷமாக இருக்குது, நஞ்சாக இருக்குது, மருந்தாக பயன்படுது. புரியுதா உங்களுக்கு? சில உணவாக பயன்படுது, உணவே மருந்தாக இருக்குது. அப்போ தாவரங்கள்லேருந்து எப்படி இந்த மாதிரி கொண்டு இந்த விதைகள்லாம் வந்து இப்படி தான் வந்திருக்குமோ, இப்படி தான் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணித்தருக்கு சொல்லி தந்துட்டு போனாங்களோ. அப்போ வந்து என்னென்னா, சில மனிதர்களுக்குள்ள அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து புது ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லாக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்களோ, விவேகானந்தருக்குள்ளே இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அது மாதிரி தான் இந்த மகாவதர் பாபாஜிகளும் இருப்பாங்க, வள்ளலார் குலம்னு சொல்லியிருப்பாங்களோ. அப்போ இந்த மாதிரி நாமளும் அங்கே போயிருக்கோம், அங்கே அந்த இடத்துக்கு போயிருக்கோம். இங்கே வந்து இந்த பூமியோட ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாகவோ, இந்த மனிதர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தினாலவோ, இப்போ நம்ம மனிதர்கள் இங்கே இருக்கும்போது சித்தர்கள்னு ஒருத்தங்க இருந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு இந்த பூமிக்கு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும் போட்டுருக்க மாதிரி, ஏலியன்ஸ் மாதிரி வேற ஒரு கிரகத்துலேருந்து இங்கே வந்து இந்த ஒட்டுமொத்த அந்த சித்தர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த அறிவு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு, அவங்க வந்து இந்த பூமிக்குள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு படிநிலை தானே. அப்படிங்கும்போது அப்படி தான் இது இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. அப்போ இப்போ ஆக மொத்தம் சேர்ந்து என்ன டாபிக் பேச வந்தேனோ அதெல்லாம் மாற்றிட்டு நான் எல்லாத்தையும் பேசுகிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீ டாபிக்னு சொல்லிட்டு என்ன நினச்சி காலையில் பேச நினச்சேன் அப்படின்னா, அந்த நினச்சும் போது தாங்க அந்த பாயிண்ட் இருக்குது. அதை விட்டுட்டேன். அது எனக்கு வந்து இப்போ வந்து இந்த டாபிக் பேசலான்னு மைண்டில் தோணுமா, அடுத்த செகண்டே நான் ஃபோன் எடுத்து பேசினா கூட அந்த வீடியோ வந்து ஓகே ஆயிடுது. ஆனால் விட்டுட்டு சரி இந்த டாபிக் சூஸ் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அந்த இப்போ கிளப்பி ஆஃபீஸுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி கொஞ்சம் சிறு வேலைகள்லாம் செய்கிறது, கொஞ்சம் வந்து குக் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த வீடை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு நம்ம வீடியோ போடலான்னு நினச்சா இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். சரி, அப்போ இந்த தன்மையில் நம்ம மொத்தத்தில் ஆக மொத்தம் சேர்ந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வந்துடுச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி மொத்தத்தில் ஏதோ ஒன்று நான் இன்றைக்கி தெரிஞ்ச அறிவெல்லாம் குப்பையெல்லாம் கொட்டணுங்கிற பேரில் கொட்டுற மாதிரி இந்த வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்திலேயே. வந்து அந்த முத்துமலை முருகன் அப்படின்னு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து அந்த வயிற்றுலே தியானம் பண்ணுற மாதிரி சிலை பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் இருக்க முருகனை விட இது வந்து கொஞ்சம் கூட. இந்த மாதிரி அதிசயங்கள். அப்புறம் வந்து இந்த பூப்பாறை முருகன் கோயில் வந்து உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். முருகன் அதே மாதிரி முருகன் அப்படிங்கிறது வந்து முருகனோட தன்மை, சுப்பிரமணியோட தன்மை, இதெல்லாம் சூட்சும உடலுக்குரிய ஒரு அமைப்பு. அந்த 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 சூல உடல், நம்ம இந்த உடல் தானே, சூட்சும உடல் எப்படி இருக்குது அப்படின்னா லிங்க வடிவத்தில் இருக்குது. அந்த லிங்க வடிவம் தாண்டி உள்தன்மையில் இருக்குன்னா அந்த தாமரை மாதிரி அந்த தீபத்தில் அந்த ஒரு ஒளி தெரியுதுல்ல, அருட்பெருஞ்சோதி போடுறாங்கள்ல, அது வந்து உள் சுழுமுனையில் இருக்குது. வெளி சுழுமுனையில் லிங்கம் இருக்குது, அதுதான் சூட்சமம். அப்போ இதெல்லாம் வந்து சித்தர்கள் மூலமாக இதை மாதிரி சொன்னதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலை போகிறதுக்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது வந்து முதல்ல பிலீஃப் சிஸ்டத்தை ஆன் பண்ணி இதுதானா நமக்கு வந்து இந்த அறிவு வந்து நம்ம சொல்கிறது வந்து இப்போது எத்தனை பேர் இதை சொல்கிறதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு கம்மியாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு 5 வருஷமாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த ஒரு பார்த்துட்டே இருக்கவங்க
ஓ இவங்க இதை பேசியிருக்காங்க, இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் விவரித்து நான் ஏற்கனவே நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், முதல்ல ஒரு விதமாக பேசினேன், அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன விஷயத்தை தான் இதை சொல்ல வந்தேன் அப்படி தான் சொன்னேன். அது என்ன சொல்ல வந்தேன்னா, எதுவுமே நான் வந்து ஏகம் அநேகன்லேருந்தே திரும்ப நிற்கிறேன், தன்னை உணர்தலே நிற்கிறேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த அந்த சூழ்நிலையில் வந்து என்னென்னா எது ஏகமாக இருக்குது எது அநேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதுலேருந்து எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றே இல்லாமல் அப்படி ஸ்டில்லாக அப்படி ஃப்ரீஸாக நிற்கிற ஒரு மரத்தை பார்க்கும்போது அப்படி இருக்கும். அந்த மரத்தை கவனம் கொடுத்து ஒரு பர்டிகுலர் இலையில் ஒரு கொலை ஒரு 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 கொப்பில் ஒரு கிளையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மரம் அசையும். அதே மாதிரி தான் இங்கே இயக்கம் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த உருவம் செயல்படும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் இந்த உலகமே உருவாச்சு, அப்படி தான் நான் வந்தேன், அப்படி தான் நீங்கள் வந்தீங்க, அப்படி தான் நம்ம ஒரு நாள் போயிடுவோம். அப்போ நம்ம இருந்தோம், இப்போ இல்லை. இப்போ என்னோடய அத்தை மாமா அவங்களாம் இறந்து போயிட்டாங்க, இருந்தாங்க. இந்த வீடு தான், இந்த பொருட்கள் தான் எல்லாமே நம்ம தான் நினச்சாங்க, போயிட்டாங்க. ஆனால் நான் நினச்சிட்ருக்கேன், நான் என்னோட புரிதல் படி அவங்க போல அவங்க வந்து இன்னொரு பரிணாமத்துக்கு போயிட்டாங்க, நம்ம பார்க்குற தன்மையிலேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் என்னெல்லாம் மரணம்ங்கிறது வந்து இல்லை, அதாவது இந்த ஊர்லேருந்து வரவே முடியாத நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதை நம்ம வந்து ஆனால் எப்போ நம்ம தெரியும், நாமளும் அந்த ஊருக்கு போயிட்டோன்னா தெரியும், நம்ம ஊருக்கு போகல அதனால் தெரியல. அந்த 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 இதை நம்ம மறைவு, நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிட்டு நாம் நிரந்தரமாக இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம். இதே மாதிரி தான் அந்த சர்க்கிள் போயிட்டே இருக்குது. இந்த சர்க்கிளில் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மரணம்னா என்ன, பிறப்புனா என்ன, மறுபிறப்பு ஏன் வருது, கர்மானா என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இங்கே எதுக்கு உணர வந்தோம், நம்ம யார் அப்படிங்கிறது உணர்றதுலாம் இதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆக மொத்தம் சேர்ந்து மொத்தத்தில் சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை சொல்லாமல் அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை இத்தினூண்டா சொல்லி தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கதை மாதிரி நான் ஜாஸ்தியாக பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். எனிவே இருந்தாலும் இந்த அடுத்த வீடியோவில் நான் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ரொம்ப 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 ஷார்ப்பாக அந்த விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறேன்.